இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர் சீட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல்லில் அண்ணா வணிக வளாகத்தை இடிக்க மாநகராட்சி நிர்வாகம் முடிவு. ஒரு வாரத்திற்குள் கடைகளை ஒப்படைக்க நோட்டீஸ் அனுப்பியதால் வியாபாரிகள் அதிர்ச்சி. வாணியம்பாடி அருகே அரசு பள்ளி வளாகத்தில் சிதறி கிடக்கும் இலவச நாப்கின்கள். மாணவிகளுக்கு வழங்க வேண்டிய நாப்கின்கள் வீணடிக்கப்பட்ட அவலம். கொடைக்கானலில் இ-பாஸ் கட்டாயமாக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் வருகை சரிவு. கோடை சீசன் விற்பனை பாதிக்கப்பட்டதால் வியாபாரிகள் கவலை. தஞ்சாவூரில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போடும் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட எஸ்டிபிஐ கட்சியினர் அதிரடியாக கைது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்ட காளை உயிரிழப்பு. மாலை அணிவித்து கிராம மக்கள் கண்ணீர் அஞ்சலி. திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற வணிக வளாகத்தை இடிக்க மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்துள்ளதால் வியாபாரிகளும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே மாநகராட்சிக்கு சொந்தமான அண்ணா வணிக வளாகம் உள்ளது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த வணிக வளாகத்தின் தரைத்தளத்தில் துணிக்கடைகளும் முதல் தளத்தில் ஒருங்கிணைந்த பூ மார்க்கெட்டும் செயல்பட்டு வருகிறது. இக்கட்டடம் உறுதித்தன்மையை இழந்துள்ளதால் இனி இடித்துவிட்டு புதிய வணிக வளாகம் கட்ட அதிகாரிகள் அறிவுறுத்தினர். இதைத் தொடர்ந்து அண்ணா வணிக வளாகத்தை இடிக்க முடிவு செய்த திண்டுக்கல் மாநகராட்சி நிர்வாகம் கடைகளை ஒரு வாரத்திற்குள் ஒப்படைக்குமாறு வியாபாரிகளுக்கு நோட்டீஸ் வழங்கியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த வியாபாரிகள் பேருந்து நிலையம் அருகே தற்காலிக கடைகள் அமைக்க இடம் ஒதுக்குமாறு திண்டுக்கல் மாநகராட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு வழங்கப்படும் இலவச நாப்கின்கள் குப்பையில் வீசப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள நிம்மியம்மட்டு பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் மாணவிகளுக்கு வழங்கப்படும் நாப்கின்கள் அரசு பள்ளி வளாகத்தில் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றன. நான்கு மூட்டைகளில் 3000க்கும் மேற்பட்ட நாப்கின்கள் வீணடிக்கப்பட்ட நிலையில் அவை சுத்தம் செய்யும் பணியின் போது தீ வைத்து எரிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. எனவே எதிர்காலத்தில் இலவச நாப்கின்கள் வீணடிக்கப்படாமல் மாணவிகளுக்கு வழங்கப்படுவதை உறுதி செய்யுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் இ-பாஸ் நடைமுறையால் கோடை சீசனில் விற்பனை குறைந்து வருவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் தற்போது கோடை சீசன் தொடங்கியுள்ளது. இதனால் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குவிந்து வருகின்றனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை தடுக்க கொடைக்கானலில் இ-பாஸ் முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன்படி வார நாள்களில் 4000 வாகனங்கள் மற்றும் வார இறுதி நாள்களில் 6000 வாகனங்கள் மட்டுமே செல்ல அனுமதி அளிக்கப்படுகிறது. இ-பாஸ் நடைமுறையால் கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக குறைந்துள்ளது. இதனால் கோடை சீசன் போது விற்பனை களைகட்டும் என்று நம்பி பொருள்களை வாங்கிய கொடைக்கானல் வியாபாரிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மக்களோட வாழ்வாதாரமே இப்போ ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அது என்ன காரணம்னா இ பாஸ் முறை தாங்க. இந்த இ பாஸ் முறையினால பார்த்தீங்கன்னா சுத்தமாக கூட்டமே இல்லை.
நாங்கள் கொடைக்கானல் மக்கள் வந்து வேறு பொழப்பு இங்கே கிடையாது. டூரிஸ்ட்டை நம்பி மட்டும்தான் கொடைக்கானல் மக்களுக்கு வாழ்க்கையே. அப்படி இருக்கும்போது இந்த மே மாதம் சீசன் வந்துருச்சு. இந்த இ பாஸ் முறையினால சுத்தமாக கொடைக்கானலில் கூட்டமே இல்லைங்க. இந்த கூட்டத்தை நம்பி தான் நாங்கள் வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, ஒரு மருத்துவ செலவு, ஒரு சாப்பிட கொள்ள, இதெல்லாம் வந்துட்டு கடன் நிறைய வாங்கி வச்சுருக்குறோம். இந்த ஒரு மாதம் சீசனை நம்பி தான் நாங்கள் இதெல்லாம் நம்பி இருக்கோம். இப்படி இருக்கும்போது இந்த இ பாஸ் முறையினால கொடைக்கானலில் சுத்தமாக கூட்டமே கிடையாது. தயவு கூர்ந்து அரசு வந்து மறுபரிசீலனை பண்ணி இந்த இ பாஸை கொஞ்சம் ரத்து பண்ணிங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உதகையில் இருந்து மதுரை நோக்கி சென்ற அரசு பேருந்து நடு வழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் கடும் சிரமத்திற்காளாகினர். நீலகிரி மாவட்டம் உதகையில் இருந்து 35 பயணிகளோடு அரசு பேருந்து ஒன்று மதுரை நோக்கி புறப்பட்டது. லவ்டேல் ஜங்ஷன் என்ற இடத்தில் சென்றபோது அரசு பேருந்து திடீரென பழுதாகி நின்றது. ஓட்டுநரும் நடத்தும் நீண்ட நேரம் போராடியும் அரசு பேருந்து இயங்காததால் உரிய நேரத்தில் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாமல் பயணிகள் அவதியடைந்தனர். இதைத் தொடர்ந்து மாற்று வாகனங்களில் ஏறிச் சென்ற பயணிகள் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்குமாறு போக்குவரத்து துறைக்கு வேண்டுகோள் விடுத்தனர். ஜல்லிக்கட்டு களத்தில் தனக்கென தனி முத்திரையை பதித்துவிட்டு உயிரிழந்த காளையின் உடலுக்கு கிராம மக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த செவலூர் பனந்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் தேவசகாயம். இவர் வளர்த்து வந்த ஜல்லிக்கட்டு காளை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பல வெற்றிகளை பதிவு செய்துள்ளது. மேலும் 2022ஆம் ஆண்டு நடந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் இக்காளை சிறந்த காளையாகவும் தேர்வு செய்யப்பட்டது. களத்தில் அடக்க வந்த வீரர்களை அந்தரத்தில் பந்தாடிய இக்காளை உடல்நலக் குறைவால் உயிரிழந்தது. இதைத் தொடர்ந்து காளையின் உடலுக்கு பனந்தோப்பு கிராம மக்கள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி ஊர்வலமாக எடுத்துச் சென்று நல்லடக்கம் செய்தனர். மயிலாடுதுறையில் 100 நாள் வேலைக்கான 3 மாத ஊதிய பாக்கியை வழங்காத மத்திய அரசை கண்டித்து தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் திருவோடு ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகாத்மா ஊரக வளர்ச்சி வேலை திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நடைபெற்ற 100 நாள் வேலைக்கான 3 மாத ஊதியத்தை மத்திய அரசு வழங்கவில்லை என புகார் கூறப்படுகிறது. இதனால் ஏழை எளிய கூலி தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 3 மாத நிலுவை ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட தலைமை தபால் நிலையம் முன்பாக தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் கையில் திருவோடு ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர். 100 நாள் சம்பளம் கேட்டு ஒன்றிய அரசே, மோடி அரசே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே. கலப்பூர் திருமணம் செய்து கொண்டதால் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பத்தினர் தங்களை ஊருக்குள் செல்ல அனுமதி அளிக்க கோரி போலீசில் புகார் அளித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள நீரார்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்கள் நாகரத்தினம் கலா தம்பதியினர். இவர்களது மகன் ராஜசேகர் கடந்த ஆண்டு மே மாதம் மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளாத நீரார்பட்டி கிராம மக்கள் நாகரத்தினம் மற்றும் அவரது குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. பலமுறை கிராம மக்களுடன் நடந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்ததால் நாகரத்தினம் அவரது குடும்பத்தினருடன் ஆண்டிப்பட்டிக்கு குடிபெயர்ந்தார். இந்நிலையில் நீரார்பட்டி உள்ள மகமாயி அம்மன் கோவில் திருவிழா நடைபெற உள்ளது. இந்நிலையில் நீரார்பட்டியில் வசிக்க நடவடிக்கை எடுக்க கோரி போலீசாரிடம் நாகரத்தினம் புகார் அளித்துள்ளார். என் மகன் கலப்பு திருமணம் பண்ணதுனால என்னை ஊருக்குள்ளே விட மாட்டாங்க. நாங்களும் எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தோம். யாருமே அதை பெருசாக எடுத்துக்கிறல. அதனால் இப்போ குலசாமி எங்கள் பாட்டை வச்ச கோயில் தான் அது. அந்த இடத்துல நாங்கள் கோயில் கும்பிட கூட எங்களை அனுமதிக்க மாட்டாங்க. வரி வாங்கக்கூடாது. யார் பேசினாலும் கூட அவங்கள போய் வைக்கிறாங்க. அவங்க கூட ஏன் பேசுகிறீங்க வைக்கிறீங்கன்னு இந்த மாதிரி நடந்துக்கிறதுங்க. இதை நீங்கள் தான்
எங்களுக்கு ஒரு நல்ல இது பண்ணி கொடுக்கணும். இந்த 8 மாசமா நாங்க ஆண்டி வீட்டி பாப்பமாவரத்தில் இருக்கோம். எங்களை ஊரில் சேர்க்க மாட்டுறாங்க. மகமாயி அம்மன் கோவில் திருவிழா நடக்குது. அதில் எங்ககிட்ட வரி வாங்கலை, எங்களை என்னதுன்னு கேட்கல. ஒன்று நீங்கள் உன் மயன் கலப்பு திருமணம் செஞ்சதுனால நீங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களோட ஊரில் யாராவது பொதுமக்கள் பேசினாலும் அவங்களோட பேசக்கூடாது, உங்களை ஊரை விட்டு தள்ளி வைப்பேன் அப்படின்னு சின்ன காலை கணேசன் நாகராஜ் இவங்கெல்லாம் சொல்லி எங்க கூட யாரும் பேச மாட்டாங்க. பரமத்தி வேலூர் மகா மாரியம்மன் கோவில் திருவிழாவில் பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற பக்தி முழக்கத்தோடு தேரை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் பிரசித்தி பெற்ற மகா மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் தேர் திருவிழா கடந்த மாதம் 16ஆம் தேதி தொடங்கியது. இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு தினந்தோறும் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றன. பரிவட்டம் சூட்டும் நிகழ்ச்சிக்கு பிறகு விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. உற்சவர் மாரியம்மன் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். பக்தர் வெள்ளத்தில் மிதந்து வந்த திருத்தேர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் அதன் நிலையை வந்தடைந்தது. தஞ்சாவூரில் டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்ட எஸ்டிபிஐ கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூர் கீழவாசல் பகுதியில் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சொந்தமான மதுபான கடை அமைந்துள்ளது. இட்டாஸ்மாக் கடையால் அப்பகுதி வழியாக செல்லும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக கூறப்படுகிறது. கீழவாசலில் உள்ள டாஸ்மாகை அகற்றக்கோரி அப்பகுதி மக்கள் பலமுறை மனு கொடுத்தும் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் எஸ்டிபிஐ கட்சியினர் அந்த டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றினர். மக்களுக்கு இடையூறாக அமைந்துள்ள டாஸ்மார்க்கை போஸ்டர்ஸ் என்கிற தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். பொன் அமராவதி அருகே டாஸ்மாக் பாரில் 24 மணி நேரம் மது கிடைக்கும் என ஊழியர் கூறும் வீடியோ வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் தூத்தூர் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட கேசாராப்பட்டியில் பாருடன் கூடிய டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. அங்கு மது வாங்க சென்ற நபர் ஒருவர் கடையை எப்போது மூடுவீர்கள் என கேட்டுள்ளார். அதற்கு பதிலளித்த பார் ஊழியர் 24 மணி நேரம் மது விற்பனை செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்த வீடியோ தற்போது வெளியாகி உள்ள நிலையில் சட்டவிரோத மது விற்பனையை தடுத்து நிறுத்துமாறு தமிழ்நாடு அரசுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எத்தனை மணி நேரம் இருக்குங்க கடை 2 மணி நேரம் விடிய பண்ண விடிய உண்டா? சரிண்ணே, எப்போனா வரலாம். சரிண்ணே. எத்தனை மணி நேரம் இருக்குங்க கடை 2 மணி நேரம் விடிய பண்ண வந்தவாசியில் குறைதீர்வு நாள் கூட்டத்தை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மாதந்தோறும் விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் நேற்று நடந்த குறைதீர்வு கூட்டம் திடீரென இருதூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திற்கு மாற்றப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த விவசாயிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு தர்ணாவில் ஈடுபட்ட விவசாயிகள் அரசு அதிகாரிகள் தங்களது கோரிக்கைகளுக்கு செவிசாய்ப்பதில்லை என குற்றம் சாட்டினர். செய்தி வருகிறது. இங்கே அங்கே இல்லை, ஊராட்சி ஒன்றிய மன்ற அலுவலகத்தில் இல்லை, வேற இடத்துக்கு பக்கத்து ஊருக்கு வந்துருங்கன்னு சொல்லி ஒரு அட்டுழியமான அலைக்கழிப்பு அறிவிப்பு நேற்று இரவு வருது. அப்படி என்றால் விவசாயிகள், இந்த நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகள் 2ஆம் தர குடிமக்களா?
ஒரு இடத்துல அழைக்கிறது, இன்னொரு இடத்துல கூட்டம் நடத்துறது, இதை நாங்கள் வன்மையாக கண்டித்து இன்னைக்கு தரையில் உட்கார்ந்து தர்ணா போராட்டம் இங்கே நடத்தினோம். அதுக்கப்புறம் இப்போ பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. திரும்பவும் இது போன்ற அவமதிப்புகள், அவமானங்கள் விவசாயிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டால் போராட்டங்கள் மிக தீவிரமாக நடத்தப்படும் என்பதை நாங்கள் அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்ட குன்னூர் அரசு மருத்துவமனையை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குன்னூர் அரசு மருத்துவமனையில் புதிய வார்டுகள், நோயாளிகள் அமரும் இருக்கைகள், குடிநீர் இயந்திரம் உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. இதனை திறந்து வைத்த மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டதன் மூலமாக குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவித்தார். கன்னியாகுமரி துணை மின் நிலையத்தில் மின்வாரிய ஊழியர்களுக்கான தீயணைப்பு பயிற்சி நடைபெற்றது. இதில் மின்பணியின் போது ஏற்படும் தீ விபத்துகளை எப்படி கையாள்வது, கையில் கிடைத்த பொருட்களை கொண்டு எவ்வாறு தீயை கட்டுப்படுத்துவது என்பது குறித்து தீயணைப்புத்துறை வீரர்கள் செயல்முறை விளக்கம் அளித்தனர். இந்நிகழ்வை மின்வாரிய ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மகப்பேறு வார்டு, அவசர சிகிச்சை பிரிவு, புற நோயாளிகள் பிரிவு உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு செய்த அவர் நோயாளிகளிடமும் முறையான சிகிச்சை அளிக்கப்படுகிறதா என கேட்டறிந்தார். மேலும் மருத்துவமனை உணவு கூடத்தில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் உணவை சாப்பிட்டு ஆய்வு செய்தார். வீரப்பெண் விருது பெற்ற போக்குவரத்து பெண் காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் காவல் மாவட்ட எல்லைக்குட்பட்ட மறைமலை நகரில் ஜான்சிராணி என்பவர் போக்குவரத்து காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தொடர்ந்து பல்வேறு சமூக சேவைகளையும் செய்து வருகிறார். அதேபோல் சாலையில் தெரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை ஜான்சிராணி மீட்டு காப்பகத்தில் சேர்த்து வருகிறார். இவர் தன்னலமற்ற சேவையை பாராட்டி போக்குவரத்து காவலர் ஜான்சிராணிக்கு வீரப்பெண் விருதை தன்னார்வ அமைப்பு வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. போஸ்டர் சேட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். நெல்லையில் காவல்துறை சார்பில் சிறுமிகள் மற்றும் இளம் பெண்களுக்கான இலவச சிலம்ப பயிற்சி முகாம் தொடங்கியது. நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் தற்காப்பு கலை கற்பிப்போம், பெண்களை காப்போம் என்ற பெயரில் இந்த பயிற்சி முகாம் நடத்தப்படுகிறது. இதனை நாங்குநேரி போலீஸ் ஏஎஸ்பி பிரசன்னகுமார், ஏர்வாடி இன்ஸ்பெக்டர் சுதா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இம்முகாமின் மூலமாக சிறுமிகள் மற்றும் இளம் பெண்களுக்கு இலவசமாக சிலம்பம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று வருகின்றனர்.